பிளாசமோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான எபிசோட். டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே ராஜா நம்ம சொங்மோவோட மாமாவை அரண்மனைக்கு வர சொல்லி கூப்பிட்டு ஆள் அனுப்பியிருக்காரு. சொங்மோ மாமா ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்க, ஆனா அவன் நேரா சொங்மோ போயிட்டு அங்க ராஜா கிட்ட இருந்து வந்த ஆள் கிட்ட எதுக்கு என் மாமாவை கூப்பிட்டு இருக்காங்கன்னு மிரட்டுற மாதிரி கேட்க, ராஜா என்ன நினைக்கிறாரு எனக்கு எப்படிங்க தெரியும் அந்த ஆளு பதறிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏற்கனவே சொங்மோவோட மாமா மேல ராஜாக்கு கோவம் இருக்கு. எல்லா புகழும் அவனுக்கு போய்கிட்டு இருக்கு, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால ராஜா இந்த ட்ரிப்பு கூப்பிட்டுக்கதை நினைச்சு சொங்மோக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன ஜென்மத்துல கூட இந்த மாதிரி கூப்பிட்டு தானே இவர் மேல பழிய போட்டு கொலையும் பண்ணிட்டாங்க. அந்த பயம் லேசா நம்ம சொங்மோக்கு அவனையே அறியாம இருக்கும் போல. ஆனா அவங்க மாமா வெளியே வராரு, நான் கிளம்பி போறேன், நம்மளோட கொள்கை ஒண்ணுதான், எங்கெல்லாம் கஷ்டம் நடக்குதோ அதை எடுத்து நம்ம சண்டை போட்டு காப்பாத்தணும், நம்ம நாட்டு மக்களுக்காகவும் சரி நமக்காகவும் சரி அப்படின்னு வீரமா பேசிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொங்மோ ஒரு தடவை திரும்பி பார்க்க சொங்மோ அப்படியே பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். சொங்மோ மாமா கிளம்பி போறாரு. அடுத்து சொங்மோ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்துட்டு நம்மள சுத்தி ராஜாவோட ஷேடோ ஆளுங்க வட்டம் போட்டாங்க, நம்ம யாராலையும் வெளியவும் போக முடியாது, டைரக்டா உள்ளேயும் வர முடியாதுன்னு சொல்ல, சும்மா தான் பார்க்க கூப்பிட்டுருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சொங்மோட ஆளுங்க ரகசியமா வேஷம் போட்டுட்டு ராஜாவோட ஆளுங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடுறாங்க. அரண்மனையை சுத்தி ஆளுங்க இருந்துட்டு இருக்காங்க. சொங்மோ பாக்குறான், போயிட்டு மாமாவோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம இங்க தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா ஆபத்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா திருட்டுத்தனமா சொங்மோவோட மாமா இருப்பாங்கல்ல அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நேரா நம்ம தாஷுவோட வீடு மட்டும் தான் பக்கத்துல இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து சொங்மோவோட ஆளுங்க கதவை தட்டுறாங்க. வேலைக்கார லேடி கதவை திறக்கிறா. இந்த மாதிரி நாங்க அந்த பக்கம் டிராவலுக்கு வந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, தள்ளுமா அப்படின்னு அவங்க வீடு மாதிரி உரிமையா உள்ள போயிடுறாங்க. வேலைக்கார போனாலே ஒண்ணும் பண்ண முடியல, நிறைய பேர் இருக்கதால நேரா தாஷு கிட்ட வரா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க என் அட்வைசர் சென் பெரியவர் இருப்பார்ல அவரை கூப்பிடுன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணும் போயிடுறா. இங்க நம்ம சொங்மோ கிட்ட ஆளுங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க அட்வைசர் வந்தார்ல அவர் நேரா தாஷு கிட்ட வந்து, வரும்போது வந்தது யாருன்னு நான் பார்த்துட்டு தாமா வந்தேன், அந்த மெயின் ஆளு யாருன்னு முகத்தை நான் பார்க்கல, ஆனா பின்னாடி போனவர் மிலிட்டரியோட அட்வைசர், எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு தடவை இந்த மிலிட்டரியோட அந்த தளபதி இருக்காருல சொங்மோவோட மாமா, அவர் பக்கத்து ஊருக்கு சண்டைக்கு வந்தப்போ அந்த ஊர் ராஜா கிட்ட வந்து அட்வைசரா இருந்தேன், அவர் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு, இப்போ அவர் வந்துட்டு என்ன மறுபடியும் பார்த்துட்டாருங்கிறதால என்னால உங்களையும் கேவலமா நினைக்கலாம், எனக்கு என்னவோ பயமா இருக்குமா, சாரி என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாஷு பாக்குறா, பழச பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு தான் உங்களை நான் என்னோட அட்வைசரா சேர்த்துக்கிட்டேன், அதனால உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மெதுவா பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு குழந்தை வேற அவங்க கூட வந்திருந்தது அப்படின்னு சொல்ல தாஷு கையில ஒரு புக்கு எப்பவுமே இருக்கும்ல, அந்த புக்கு ஞாபகம் வருது. அந்த புக்ல உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற கதையெல்லாம் எழுதி இருக்கு. ஆதரவு தேடி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க நிலைமை என்னவா இருக்கும்னு அதுல கேட்டிருக்கு. ஆதரவு தேடி வீட்டுக்கு ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா, அதே நடந்துருச்சேன்னு தாஷு யோசிச்சுட்டு, ஆதரவு தேடி வந்திருக்கிற குழந்தைனா இப்பதான் கரெக்டா அந்த தளபதியை ராஜா பார்க்க கூப்பிட்டுருக்காருன்னு தகவல் வந்துச்சு, அப்ப அந்த தளபதியோட குழந்தையா தான் இருக்கும் தாஷு கண்டுபிடிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் சொங்மோ மாமாவோட ஒய்ஃப் அதான் அத்தை இருப்பாங்கல்ல, நீங்களும் குழந்தையும் வாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்க. அவங்க அத்தை சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு உங்க மாமாக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கிறதுக்கு குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், நான் அங்கிருந்து கிளம்பி போறேன், இது ஒரே ஒண்ணுதான் மாமாவோட வாரிசுன்னு இருக்கு, இந்த உயிரை நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு குழந்தைய கையில கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம சொங்மோ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். இங்க அவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானவங்களா இருப்பாங்கம்மா அப்படின்னு பெரியவர் பார்த்துட்டு, அதுவும் இல்லாம அந்த தளபதி கூட வந்திருக்காரு, அட்வைசர் கூட இருக்காருன்னா கூட இருக்கிறது ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம்னு சொல்ல, அது சொங்மோவா தான் இருக்கணும்னு தாஷோ சொல்லிடுறா. சொங்மோவா அப்பனா நம்ம உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளெல்லாம் கொண்டுட்டு இவங்க அங்க இருப்பாங்கம்மா, வேற வழியே நமக்கு இல்ல, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் சொங்மாவும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். கையில குழந்தைய வச்சுட்டு, நான் பொதுவா பொண்ணுங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன், ஆனா இந்த தடவை என் மாமாவோட ரத்தத்தை காப்பாற்றணும்னா அவங்க யாரும் வெளியே போயிட்டு அந்த உண்மையை சொல்லிடக்கூடாது, வேற எல்லாரையும் கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சொங்மோ கூட இருக்கிறவங்களும் யோசிக்காம கொண்டுடு வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம தாஷு கிட்ட அந்த அட்வைசர், நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறேமா, என்னால முடிஞ்ச வரையும் 2 பேரையாவது நான் கொண்டு போடுன்னு அவங்க கிளம்ப ஆரம்பிக்க, தாஷு சொல்றா, அவங்க கிட்ட நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஆனா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுபடி நம்ம வேலை பார்க்கலாம், பாட்டிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க முடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து போட்டு நல்லா தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து அட்வைசரும் கிளம்பி போறாரு. இங்க நம்ம சொங்மோ கிட்ட அங்க எந்திரிச்ச ஆள் வந்துட்டு இருக்காங்க, நம்ம போய் கொண்டுடலாமா, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, இதுக்காக நான் செத்து போனதுக்கு அப்புறம் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு வேற வழியே இல்ல, அங்க இருக்கிற எல்லா லேடிஸையும் கொண்டுட்டு இந்த வீட்டை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னு சொங்மாவும் அங்க இருந்து கிளம்புறான். தாஷு அவங்க ஆளுங்களோட வந்துட்டு இருக்கா. ஒரு பால்கனில சுத்தி பார்த்தா அவளை கொல்றதுக்கு ஆளுங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல சொங்மோ வந்துட்டு இருக்கான் கையில இருந்த விசில் வச்சுட்டு. சொங்மோவை பார்த்ததுமே நம்ம தாஷுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருது. ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா.
என்ன காப்பாத்தி தான் அந்த பையனுக்கு அந்த நிலைமையே வந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம கொஞ்ச நேரம் நின்று பேசலாமே, எதுக்காக அவசரப்படணும் அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்கெல்லாம் என்ன எங்க ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொங்மோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ராஜாவோட அரண்மனையில இருந்து வந்திருக்கேன், ராஜா தான் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தாஷு போய் சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே, உங்களை கொல்லாம விடுறேன், ஆனா உங்க அபிஷியல் பேட்சை காட்டுங்கன்னு சொங்மோ கேட்க ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறா தாஷு. சொங்மோ மின்னல் வேகத்துல பறந்து வந்து அவ கழுத்துல கத்தி வச்சிடுறான். எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு நம்ம சொங்மோ கேட்டுக்கிட்டு இருக்க, சொங்மோ அப்படின்னு முகத்தை பார்த்து இமோஷனல் ஆயிட்டு ஒரு வழியா பேரை சொல்லிடுறா தாஷு. என் பேர் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், நான் எவ்வளவு கொடூரமான ஆள்னு தெரியும்ல, என்கிட்டயே எவ்வளவு தைரியம் தான் போய் சொல்லியிருப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு அப்படின்னு தாஷு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப மேடம் இங்க பாருங்க, நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம தாஷுவோட ஆளுங்க கத்துறாங்க. குழந்தையும் புடிச்சிட்டு குழந்தைய பாத்துக்கிற அந்த ஆயமால ஏறி இருப்பாங்கல்ல, அவளையும் புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சொங்கோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், என்னை ஏமாத்திருக்கியா அப்படின்னு. ஏமாத்தணும்னு நினைக்கல, உங்களை உட்கார வச்சு பேசுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, எடுத்ததுமே கொல்றதுக்கு போறீங்க, கொஞ்ச நேரம் பேசலாம் வாங்க அப்படின்னு தாஷுவை கூப்பிட ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்ல, தாஷுவோட வேலைக்கார பொண்ணு குழந்தைய வச்சிட்டு இருக்க ஒரு ரூம்ல போய் உட்காந்து சொங்கோ ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒரு குழந்தையை நீங்க காப்பாத்தணும், உங்களுக்கு வேற எந்த இடத்துக்கும் போறதுக்கு வழி இல்ல, ஏன்னா வந்துட்டு இந்த குழந்தையோட அம்மா தான் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்கள நீங்க பார்க்க போகணும்னா கூட ரொம்ப தூரத்துல இருக்கு, அதுவும் அவங்களும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, சோ நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தாஷு கேட்க, உடனே சொங்கமோட அட்வைசர் போயிட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய விஷயம் தெரியுது, ரொம்ப கிரிமினலா இருப்பா போல, பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாஷு பாக்குறா, இல்லங்க எனக்கு நல்லா புரியுது, உங்களுக்கு இருக்கிற ஒரே மாமா, அந்த மாமாக்கு இருக்கிற ஒரே வாரிசு இந்த குழந்தை தான், அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு புரியுது, ஆனா இந்த குழந்தையோட அம்மா நிறைய பேரை பார்த்து அவங்க கிட்ட எல்லாம் வந்து மனு கொடுக்க சொல்லி ராஜா கிட்ட பேச சொல்லி புருஷனை உயிரோட விடுறதுக்கு போயிருக்காங்க, கரெக்ட் தானேன்னு கேட்க, இதெல்லாம் உனக்கு என்னமா கவலை அப்படின்னு அட்வைசர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சொங்கமோ பாக்குறான், இல்ல பரவாயில்ல மேல சொல்லுங்கன்னு சொல்லிடுறான். இத்தனை பேர் சேர்ந்து ராஜாக்கு ஒருத்தங்களுக்காக சப்போர்ட் பண்ண ராஜா என்ன நினைப்பாரு, எல்லாரோட மனசையும் அவன் புடுங்கிட்டான்னு நினைச்சிட்டு இன்னும் உங்க மாமா மேல கோபம் தான் அதிகமாகும், என்ன பொறுத்தவரைய இதுக்கு மேல யாருமே சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, இன்னும் சொல்ல போனா இன்னும் எதிர்த்து பேசணும், உங்க மாமாவை பத்தி தப்பு தப்பா ராஜா கிட்ட சொல்லிவிடணும்னு சொல்ல, உடனே அப்பனா எங்க மாமா மேல இன்னும் ஒரு வேளை கோபம் அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொங்கமோ கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு நீ, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொங்கமோ கேட்க ஆரம்பிக்கிறான். சொங்கமோட அசிஸ்டன்ட் கையில வால் எடுத்துட்டு இருக்க, கரெக்டா நம்ம தாஷு ஒரு செகண்ட் பயந்து போயிட்டு இருக்கா. குழந்தை அப்பன்னு பார்த்து அழ ஆரம்பிச்சிருது. குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு வேலைக்கார பொண்ணுக்கு தெரியாம குழந்தையோட ஆயமாவை உள்ள கூப்பிட்டு விடுறாங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு நம்ம தாஷு கையில வச்சுட்டு, என்னங்க வேர்த்து கொட்டுது, இப்படிதான் குழந்தை எப்பவுமே அழுவானான்னு கேட்க, ஆமாங்க எப்பவுமே இப்படிதான் அழுவான், குறை பிரசவத்துல பிறந்த குழந்தை, இன்னும் அவனுக்கு உடம்பு சரியாகலன்னு சொல்ல, ஆட்டுப்பால சூடு பண்ணி எடுத்துட்டு வா தாஷு உத்தரவு போடுறா. பக்கத்துல அங்க சொங்கமோட அட்வைசர், உனக்கு எப்படிமா கல்யாணம் ஆகாத பொண்ணு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, வீட்டுல நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன், இந்த குழந்தைக்கு இன்னும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு, அது சரியாகணும்னா ஆட்டுப்பால் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பால் எடுத்துட்டு வந்து அவளே வாயில ஊத்தி குடிச்சிட்டு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. சொங்கமோ அமைதியா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்திலே குழந்தை வந்து அமைதியாயிடுது, தூங்கவும் ஆரம்பிச்சிருது. சொங்கமோக்கு அவங்களோட அட்வைசருக்கு எல்லாருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, குழந்தைக்கு பசி தீர்ந்துருச்சு அப்படின்னு தாஷு சொல்லிட்டு நிமிந்து பார்க்க, அங்க பக்கத்துல நம்ம சொங்கமோட அசிஸ்டன்ட்லாம் வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது பசியில. இல்லங்க சாரி லைட்டா பசிக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாஷு பாக்குறா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறா. சொங்கமாவும் உத்தரவு போட்டுற நம்ம தாஷுவோட ஆளுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு சொங்கமாவோட ஆளுங்க கிச்சன்ல போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தாஷுவோட ஆளுங்க வந்து இந்த வீரர்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எங்கேயாவது சுளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்து விடுறது, டேபிள் செட் பண்றது அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து நல்லா வேலை பார்த்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தாஷு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் எங்களை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருக்கிற எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வராதான்னு கேட்க, எனக்கு வந்து உங்க மாமா இருக்காரு, அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு, சோ அவருக்காக இந்த உதவியை நான் பண்றேன்னு தாஷு சொல்றா. ஆனா நினைச்சு பாக்குறா, சொங்கமோ அவ உயிரை காப்பாத்துறதுக்காக தானே அவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளாகி செத்தும் போனா, உனக்காக தான் அந்த உதவியை நான் பண்றேன், உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நம்ம உயிர் வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொங்கமோ கொஞ்சம் எமோஷனலா பார்க்கும்போது வெளியே யாரோ வர சத்தம் கேக்குது. சொங்கமோட ஆளுங்க மின்னல் வேகத்துல வெளியே போறாங்க. அங்க பார்த்தா தான், அதாவது இந்த குழந்தையோட அம்மாவோட இன்னும் இருப்பாங்கல்ல, அந்த பிரிவு தான் வந்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறோம், எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்க மாமாவோட வாரிசை நாங்க நல்லபடியா வளர்த்தெடுக்கிறோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சீக்கிரமா குழந்தைங்க எங்கிட்ட கொடுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல, சொங்கமோ திரும்பி தாஷுவை பாக்குறான். இதுக்கு மேல ஓ அரண்மனைக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு. தாஷு சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையே ஆகுது, மழை ரொம்ப கொட்டுதே. நம்ம சொங்கமோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு, மாமா உன் வீடு எங்க இருக்குன்னு சொங்கமோட்ட கேட்க, எனக்கு வீடே கிடையாதுன்னு சொங்கமோ சொல்றான். எல்லாருக்கும் தானே வீடு இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. எல்லாருக்கும்லாம் வீடு இருக்காது, சில பேருக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொங்கமோ சொல்லும் போதே தாஷு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னாடி நாள் கூட சொங்கமோ வந்துட்டு ரொம்பலாம் இவளை நம்பவே ஆரம்பிக்கல. தாஷுவோட அட்வைசர் இருப்பார்ல, அவரை பணைய கைதி மாதிரி பிடிச்சு கூட்டு போலாம் அப்படின்னு சொங்கமோ ஐடியா பண்ணியிருந்திருக்கான். வேணா உங்க அட்வைசர் இருக்காரு
இருக்காரு, அவரை இங்க விட்டுட்டு போங்க, நானும் அதே தான் சொல்றேன், நீங்க ஒண்ணு கேட்குற மாதிரி நான் ஒண்ணு கேட்குறேன்னு தாஷு சண்டை போட்டிருக்கா. 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்புறம் சொங்மோ கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. நல்ல வேலை ஆட்டுப்பால் அவங்க நிறைய கொடுத்து விட்டாங்க, குழந்தை குடிச்சு தூங்குதுன்னு சொல்ல, சரி இங்க இருந்து கிளம்பலாமான்னு சொங்மோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க தாஷுவை பத்தி விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா யாரு, பாட்டி யாரு, எல்லாரும் பெரிய குடும்பம். ஆனா ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனையால தாஷுவை இந்த மாதிரி ஊரை விட்டு தள்ளி கிராமத்துக்குள்ள வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதானே பார்த்தேன், அவளை பார்த்தா கிராமத்துல வளர்ந்த ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய ஆள் தான் அப்படிங்கறத சொங்மோவும் கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணு நேத்து என்ன பார்த்த பார்வை ஏதோ என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ரொம்ப தைரியமான ஒரு பார்வை இருந்தது, என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணால பார்க்க முடிஞ்ச பார்வை மாதிரி இருந்தது, அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிங்க எதுக்கும் அப்படின்னு சொங்மோ சொல்லிட்டு இருக்க. இங்க தாஷு அப்படியே டீயா குடிச்சிட்டு இருக்கா. என்ன நேத்து தைரியமா இருந்தீங்க, எனக்கு இவ்வளவு பயப்படுறீங்க, வேலைக்கார பொண்ணு கேட்க, நேத்து இருந்தது எல்லாமே சும்மா நடிப்பு, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, நடிச்சாதானே அவன் என்ன நம்புவான், அதனால தான் அப்படி ஒரு ஆக்டிங்க போட்டேன் அப்படின்னு தாஷு பாவமா சொல்லிட்டு இருக்கா. பாட்டி எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இப்பதான் தூங்கி முழிச்சாங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அனுஷு ஷாவெல்லாம் வந்துடுறாங்க. பாட்டி கூப்பிடுறாங்க வான்னு சொல்லிட்டு தாஷுவை கூட்டு போயிட்டு இருக்க. இந்த பாட்டியோட பையன் தானே நம்ம தாஷுவோட அப்பா, அவருக்கு ஏதோ வந்துட்டு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான், பாட்டி அதனால ஹாப்பியா இருக்காங்க, பாட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம தாஷு போயிட்டு, பாட்டி ஸ்வீட் செஞ்சு அப்பாவுக்கு கொடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் பாட்டின்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் நம்ம தாஷுவோட அப்பா கூட அந்த மிங்கோட அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் ஏற்கனவே அம்மா நிறைய ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லப்பா நீங்க வந்து சாப்பிடுவீங்களேன்னு அப்பா கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னு மிங்க சொல்றா. வேற வழியே இல்லாம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதையும் அவர் சாப்பிட்டுட்டு, என் அம்மாவை கூட கூப்பிட்டு கொஞ்ச நாள் வீட்டுல வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தாஷுவோட அப்பா சொல்லிட்டு வெளியே போறாரு. உடனே இந்த மிங்கோட அம்மா பாக்குறா, எவ்வளவு தைரியம் பார்த்தல, அவங்க 2 பேரும் இங்க கூட்டு வந்துட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம தாஷு கூட விழுந்த ஷாவ் இருக்காளே, அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆமா அந்த சொங்மோ இருக்கானே சரியான கொடூரமானவன் கேள்விப்பட்ட, உண்மையான்னு கேட்டுட்டு, ஆமா அந்த எக்ஸாம் கூட நடந்துட்டு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு ஜியாங் கூட போய் எக்ஸாம் எழுதுனானே, என்ன பாஸ் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்க, என்ன பண்ண போறான்னு எனக்கும் தெரியல, பாஸ் ஆனா செலிப்ரேட் பண்ற ஆள் அவன் கிடையாதுன்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அரண்மனையில சொங்மோ கிட்ட ஏற்கனவே நம்ம தாஷு சொன்ன மாதிரியே சொங்மோ நிறைய ஆளுங்க கிட்ட பேசி விட்டு இருக்கான். அந்த மாதிரி சொங்மோட மாமாக்கு தண்டனை கொடுக்கணும், ஜெயில போடணும், கொலை பண்ணணும் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பரப்பி விட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொங்மோ பேசிட்டு இருக்கும் போது, ஏன் இந்த மாதிரி பண்ண சொங்மோ அப்படின்னு அவன் கேட்க, சில வேலைகள்லாம் அப்படிதான் பண்ணி ஆகணும், அப்பதான் என் மாமாக்கு உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்மோ வெளியவே நின்றுட்டு இருக்கான். மாமா திரும்ப வருவாரா, என்ன ஆக போகுதுன்னு அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.